சூரிய கிரகணங்கிறது சந்திரன் பூமி மற்றும் சூரியன் இடையே நேர்கோட்டில் வந்து நிற்கும்போது சூரியனை ஒளி பூமியை முழுவதுமாகவே இல்லைன்னா பகுதியாகவோ அடையாமல் மறைக்கப்படுவதை குறிப்பதாகுங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் மட்டுமே நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் எப்பொழுது, இந்தியாவில் பார்க்க முடியுமா, எங்கெங்கு பார்க்க முடியும் என்பதை பற்றியும், இந்த சூரிய கிரகணத்தினால சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? திருமண வரன் நிச்சயம் கைகூற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூரிய கிரகணங்கிறது அமாவாசையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகுங்க. சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்தால் முழு சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஒரு பகுதியை மட்டும் மறைத்தால் அது பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சூரியன் வளையம் போல தெரிஞ்சிச்சுன்னா அது வளைய சூரிய கிரகணம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சூரிய கிரகணம் ஒரு இயற்கையான விண்வெளி நிகழ்வு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதனை நேரடியாக நம்முடைய கண்களால் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் நிகழ்வது வழக்கமாகுங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருக்குது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரும்போது குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் இந்த சூரிய கிரகணமானது நிகழுங்க. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் எப்பொழுது, இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா சூரிய கிரகம் அனைத்தும் அமாவாசை நாட்களில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நாளில் தான் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்குமாங்க. அப்பொழுது சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி சந்திரனை மறைக்க வாய்ப்பு ஏற்படுங்க. இதனால் பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரியன் முழுமையாகவோ இல்லைன்னா பகுதி அளவிலேயே மறைந்தது போல தெரியுமாங்க. இதுவே சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த வகையில் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. இது மாசி மாத அமாவாசை நாளில் இந்த சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது. இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் தொடங்குதுங்க. அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 3:26 மணி அளவில் சூரிய கிரகணமானது தொடங்குது. மேலுமே பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு இரவு 57 மணி வரை இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது முடிவடையுதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாதுங்க. குறிப்பாக இந்த வருஷம் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் இரவில் நடக்க இருப்பது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாகுங்க. இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியாது அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதாமாங்க. இது ஆப்பிரிக்கா நாடுகள், அமெரிக்கா, அண்டார்டிகா, அர்ஜென்டினா, மொரீசியஸ், பிஜி போன்ற சில பகுதிகளில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே சூரிய கிரகணம் நடைபெறும் போது சூரிய ஒளி சந்திரனால பகுதி இல்லைன்னா முழுமையாக மறைக்கப்படுவதனால பகல் நேரத்திலேயே மாலை நேரம் போல வெளிச்சம் குறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் வெளியில் வரக்கூடிய ஒளி கண்களுக்கு தீங்க விளைவிக்கும், ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே போல் தேவையில்லாமல் வெளியில் செல்வதையும், அதாவது அதுலேயும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடக்கக்கூடிய வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விண்வெளி நிகழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அழைக்கப்படுது. இதற்கு காரணம் சந்திரன் சூரியனின் முன்னாடி வந்து அதன் மைய பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமாக ஒளிவட்டம் தென்படுமாங்க.
இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறிதாகவே தோன்றுமா. இதனால தான் சூரியனை முழுமையாக மூடாமல் அதன் வெளிப்புற ஒளி வளையமாக தென்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாகுங்க. வானத்தில் ஒளிரக்கூடிய வளையம் போன்ற காட்சி வானியல் உலகின் மிக அழகான காட்சிகளில் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. இந்த சூரிய கிரகணத்தினால சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு தாக்கங்கள் ஏற்படுங்க. கிரகணம் இந்தியாவில் தெரியாவிட்டாலும் ராசிகளுடைய தாக்கம் இருக்குங்க. அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சூரிய கிரகணங்கிறது சூரியன், சந்திரன், பூமி போன்றவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வாகுங்க. ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா சூரியனும் ராகுவும் இணைவதால் கிரக யோகமானது உருவாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாக 3 ராசிக்காரர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேணுங்க. அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 12 ராசியில் ஒன்றாக வரக்கூடியது கடகராசியாகுங்க. கடகராசியின் 8வது வீட்டில் கிரகண யோகமானது ஏற்பட போகுது. ஜோதிடத்தில் அஷ்டம ஸ்தாபனம் 8வது வீடு என்பது ஆயுள், மரணம், விபத்து, தண்டனை, அவமானம், நீண்ட கால நோய்கள் மற்றும் மறைமுகமான விஷயங்களை குறிக்கக்கூடிய வீடாகுங்க. கிரகண யோகம் 8ஆம் வீட்டில் நிகழ்வதால் திடீர் தடைகள் ஏற்படலாங்க. உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம். இதய நோயாளிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நேரமாகுங்க. வாழ்க்கை துணையுடன் தகராறுகள் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. சேமிப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இதனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு சூரியன் ராகு சேர்க்கையால் பாதகமான சூழலானது ஏற்பட போகுதுங்க. நீங்களுடைய வேலைகளில் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரான சம்பவங்களானது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. மிக மிக கவனமாக இருக்க வேணும். இதன் காரணமாக உங்களுக்கு வேலை இழப்பு, நிதி இழப்பு போன்றவைகள் ஏற்படலாங்க. சமூகத்தில் உங்களுக்கு நற்பெயருக்கு களங்கங்கள் ஏற்படலாம். மரியாதைக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதே போல் சொத்து ஆவணங்களில் கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 3 தடவை யோசித்து நீங்கள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. ஆவணங்களை படித்து பார்த்து அதற்கு பிறகு நீங்கள் கையெழுத்து போட வேணுங்க. பண சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவுமே நீங்கள் அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கு கிரகண யோகம் 12வது வீட்டில் நிகழ இருக்குது. ஜோதிடப்படி 12ஆம் வீடு அப்படிங்கிறது விரயஸ்தானமாகுங்க. இது எதிர்பாராத செலவுகள் மற்றும் நிதி இழப்புகளை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே சூரியன் மற்றும் ராகுவுடைய சேர்க்கை 12ஆம் வீட்டில் இருப்பதனால தேவையற்ற வீண் செலவுகளானது அதிகரிக்க போகுது. மருத்துவ செலவுகளானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உங்களுடைய பயணங்களால் அலைச்சல்கள், சோர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நீங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. ஆரோக்கியத்திற்கு அதிகமாக பணம் செலவிட வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. உங்களுடைய உடல் நலத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாதாமாங்க. புதுடெல்லி போன்ற இந்தியாவில் எந்த பகுதியிலுமே இந்த கிரகணத்தின் வளையா இல்லைன்னா பகுதி காட்சிகளானது தென்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சந்திரனுடைய நிழல் உலகில் வேறு பகுதிகள் வழியாக மட்டுமே செல்லுமாங்க. இதனால் இந்திய வானியல் ஆர்வலர்கள் நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியாவிட்டாலும் உலக அளவில் இது 2026ஆம் ஆண்டின் முக்கிய வானியல் நிகழ்வுகளில் ஒன்றாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு
உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.